அன்புமிக்கவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, இன்றைய நற்செய்தி இந்த இரண்டு வார்த்தைகளை எண்ணி பார்க்க நம்மை அழைக்கிறது. லீகலிசம் ஓவர் கம்பேஷன், ஹியூமனிசம், அல்லது லீகலிசம் ஆர் ஹியூமனிசம், சட்ட மரபா அல்லது மனிதாபிமானமா? யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் இப்படி ஆரம்பமாகிறது. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போகிறார். யூதர்களுடைய முக்கியமான திருவிழாக்கள் 3: பாஸ்கா விழா, 2 கூடார திருவிழா, 3வது பெந்தெகோஸ்தே பெருவிழா. இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் தான் அவர்கள் சட்டங்களை பெற்றுக்கொண்டதாக பாரம்பரியம் சொல்லுகிறது. இந்த நாளிலே 5 மண்டபங்கள் கொண்ட பெத்சதா என்ற குளத்திலே தண்ணீர் கலங்கும் போது 38 ஆண்டுகளாக அங்கே முடக்குவாதமுக்கு படுத்திருந்த நோயாளி இறக்கிவிட ஆள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் தவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் 30 கடவுளுடைய சினம் ஒரு நொடி பொழுது, அவருடைய இரக்கமோ வாழ்நாள் முழுவதும் இருக்கிறது. மாலையில் கண்ணீர் என்றால் காலையில் ஆனந்த அக்களிப்பு. இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். 38 ஆண்டுகள் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காலம். இதை எண்ணி பார்க்கிற இயேசு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு சுகம் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு நம்முடைய விருப்பப்படியே அவற்றை அறிந்து அதற்கான காரியத்தை செய்பவராக இருக்கிறார். உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதாக எண்ணிய நம் ஆண்டவர் இயேசு அவருடைய செயல்கள் அனைத்துமே நேர்மறை செயல்களாக, வாழ்வளிக்கும் செயல்களாக, குணமளிக்கும் செயல்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த ஓய்வு நாளின் நிகழ்வு அதற்கு ஒரு உதாரணம். ராக்ஃபெல்லர் என்பவர் அமெரிக்க நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரர், நியூயார்க்கிலே வாழ்ந்தவர். அவர் பெரிய பிசினஸ்மேன், தொழில் அதிபர். மக்களை, வேலை செய்வோரை கசக்கி பிழிந்தவர், கடின வேலையை வாங்கியவர். 1923 மில்லியன் ஆனார். 1933 பில்லியன் ஆனார். இவருக்கு ஒரு சாவு வராதா என்று வேலை செய்தவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எண்ணியபடியே 1953 அலோபெரியா என்ற நோய் அவருக்கு வந்தது. அலோபெரியா நோய் வந்தவுடனே முடி கொட்ட ஆரம்பித்தது. இமையில் உள்ள முடிகள் கூட உதிர்ந்தன. அப்போது அவர் நின்றார், நிதானித்தார், யோசித்தார். இதுவரை எனக்காக வாழ்ந்தேன்,
இனி ஏன் பிறருக்காக வாழக்கூடாது? சுயநலத்தை கடந்து பிறர் நலத்தை பேண முயற்சி எடுத்தார். அவருக்கு சுகம் கிடைத்தது. 93 வயது வரை வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையின் நிகழ்வு சொல்லுகிறது. என்ன செய்தார் இந்த காலத்தில்? கோயில், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனை, மருத்துவ சிகிச்சைக்காக நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி என எல்லாவற்றிற்கும் தான் சேர்த்ததை கொட்டி கொடுத்தார். இதுவரை கிள்ளி கொடுத்தவர் அப்போது அள்ளி கொடுத்தார். பிறரை அன்பு செய்து வாழ்ந்தார். வாழ்வால் உயர்ந்தார். மக்களின் மனக்கோட்டையின் தலைவரானார். இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இவ்வாறு ஓய்வு நாளின் நிகழ்வு வாழ்வு பெறும் ஒரு நிகழ்வாக, ஆசீர்வாதத்தின் நிகழ்வாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே சட்டம், சாபத், ஓய்வு நாள் என்பதை பற்றி பார்க்கிறோம், வாசிக்கிறோம். சட்டம் கடவுளால் கொடுக்கப்பட்டது, மனிதனுடைய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது. மோசேயின் சட்டம் அதுதான். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 10 கட்டளையை 614 சட்டங்களாக விரித்தார்கள், திரித்தார்கள், அவர்களுடைய கைவண்ணத்தை காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஓய்வு நாள் சட்டத்தை மட்டுமே 34 சட்டங்களாக அவர்கள் எழுதி வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இவை அர்த்தம் தருபவை அல்ல, தேவையானவை அல்ல, கடைபிடிக்க முடியாதவை, மற்றவர் முதுகில் சுமையாக சுமக்கக்கூடியவை. ஓய்வு நாள் சட்டம் என்பது இயேசுவின் மீது விழுந்த ஒரு குற்றச்சாட்டு. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கோதுமை வயல்வெளியை நடக்கிறார்கள். மத்தேயு 12 வாசிக்கிறோம். பசியாக இருந்தார்கள், கோதுமை கதிரை கொய்து தேய்த்து சாப்பிட்டார்கள். இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். இயேசு என்ன சொல்றார்? தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை அவர்கள் உண்டார்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று கேட்கிறார். ஆக ஓய்வு நாள் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல, மனிதனுக்காக. மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அல்ல, அது மனிதனுக்கு பணிவிடை செய்ததற்காக. ஆக அவர் மீது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அன்பர்களே, இந்த குற்றச்சாட்டு சாபத் என்பதன் பொருளை மிஸ்னாவின் போதனைப்படி எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ஒரு உலர்ந்த அத்திப்பழம் அளவு கனமுள்ள உணவை அவர்கள் உண்ணலாம். சிறு கிண்ணத்தில் கொள்ளக்கூடிய திராட்சை மதுவை அருந்தலாம். ஒரு வாயளவு பால் அவ்வளவுதான் சாப்பிடலாம். தலையில் ஒரு முறை தேய்க்கும் அளவு எண்ணெய் அதை தான் பயன்படுத்தலாம். குண்டூசி அளவு எடைக்கு மேல் தூக்கக்கூடாது. அந்தவர்களே, எவ்வளவு கடினமான காரியங்கள் என்பதை எண்ணி பாருங்கள். எனவே தான் இயேசு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பதை காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவனுடைய ஆடோ மாடோ ஒரு பள்ளத்திலோ அல்லது கிணற்றிலோ ஓய்வு நாள் என்று விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை யாராவது தூக்கிவிட மாட்டீர்களா? ஓய்வு நாள் என்று சொல்லி அதை அப்படியே சாக விட்டு விடுவீர்களா என்று எண்ணி பார்க்க அழைக்கிறார்.
ஆக ஓய்வு நாள் இருப்பது மனிதனுடைய உதவிக்காக. இனி பாவம் செய்யாது என்று அவர் கண்டித்து அனுப்புகிறார் சுகம் பெற்ற மனிதனை. நாம் பார்க்கிறோம் 2 இடங்களிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்தும் இனி பாவம் செய்யாது என்று அனுப்புகிறார். இந்த சுகம் பெற்ற மனிதனை பார்த்தும் இனி பாவம் செய்யாது என்று அனுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று என்ன அறத்திற்கு அடிமையாவதை விட பாவம் செய்யாமல் மனிதாபிமான இரக்க செயல்களிலே, அன்பு செயல்களிலே, மற்றவருக்கு வாழ்வு தரும் செயல்களிலே நாம் ஈடுபடுவது மிக நல்லது. யோவான் 5:18 வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவை கொல்ல முயற்சிக்கிறார்கள், கல்லால் இருந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள், இயேசு தப்புகிறார் என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் போதும் யாரும் நம்மை வெறுக்கக்கூடாது, வாழ்ந்த பின்னும் யாரும் நம்மை மறக்கக்கூடாது. யூதாஸ் கன்னத்தில் முத்தமிட்டு காட்சி கொடுத்தார். பாவித்தன் பாதத்தில் முத்தமிட்டு அன்பை கொடுத்தார், காட்டினார். ஆக இந்த அன்பை, மனித நேயத்தை, இரக்கத்தை காட்டுவதிலே மிகச் சிறந்த போதனை, மிகச் சிறந்த கிறிஸ்தவ நெறிமுறை என்பதை நாம் கற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். அலெக்சாண்டர் மாவீரர் ஒரு முறை ஓவியர் ஒருவரை அழைத்து என்னுடைய படத்தை, ஓவியத்தை மிகவும் தத்ரூபமாக வரைந்து கொண்டு வா என்றார். அவரும் வரைந்து கொண்டு வந்து கொடுத்தார். அதை பார்த்த உடனே அவரை பார்த்து, எங்கே என் கன்னத்தில் உள்ள ஒரு தழும்பை காணவில்லை என்று கேட்டார். அப்போது அந்த ஓவியர் சொன்னாராம், ஐயா, என்னுடைய கரங்கள் உங்களுடைய தழும்பை மறைத்து விட்டது, அதனால்தான் நீங்கள் கன்னத்தில் கை வைத்திருப்பது போல வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, மனிதாபிமானம், மனித நேயம், இரக்க செயல்கள் இவை அத்தனையும் நம் தாயின் தயவும் கிருபையும் நம்மோடு இருக்க, அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைத்த ஆரோக்கிய அருள் வரங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கிய தாயின் திருத்தலத்தை தேடி வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நிறைவாய் கிடைக்க நாம் எண்ணி பார்ப்போம். கடவுள் விரும்புவதை செய்பவர்களாக வாழ்வோம். அவர் பெயராலே ஆமென்.